ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து காதணி விழா வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துருந்தோம், ரெடியாகி வந்துருச்சு. பத்திரிக்கை வந்து குலதெய்வம் கோயிலில் வச்சு படைக்கணும். அதுக்கு தான் நான் வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணுறேன். வெல்லம் போட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கு தேவையான பச்சைப்பருப்பு, பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சரிசி 2 டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கிடையில் வந்து நம்ம ஐசிங் சுகர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் போடணும், ஒரு துளியோண்டு போடணும், அதிகமாக போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் வெள்ளை கரைசலுக்கு வந்து வெள்ளத்தை தனியாக எடுத்து இடித்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா கரையட்டும், அப்போ தான் இந்த மண் தூசு துரும்பெல்லாம் இருந்தால் வந்துடும். அதுக்கப்புறம் குக்கரில் போட்டுட்டேன். அந்த அரிசியும் பருப்பும் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக தான் வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா முழுகிற அளவு, நல்லா முழுகிறதுக்கும் கொஞ்சம் மேலே தான் தண்ணி இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த பதம் வந்து வரும். அது கூடவே வந்து வெள்ளைக்கரைசலை ஊற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. அப்போ வெள்ளைக்கரைசலை ஊற்றி இந்த ஐசிங் சுகரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கணும். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். கரெக்டாக இருந்தது எனக்கு. நான் ஆனால் டேஸ்ட்டே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்தது பொங்கல். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி அதில் வந்து இந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸ் போட்டு நல்லா அது கூட கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. யம்மியாக ரெடி ஆகிடுச்சு பொங்கல். அதுக்கப்புறம் அதை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு சக்கரை டப்பா மாதிரி இருந்தது, அதில் போட்டு எடுத்துக்கிட்டேன். தேவையான பொருள்லாம் பூஜைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா பூவு, அப்புறம் வந்து ஊதுவத்தி, கற்பூரம், வத்திப்பட்டி, தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டோம், சாரீ கட்டி ரெடி ஆகிட்டேன். அப்புறம் அங்கே நேராக கோயிலுக்கு போயாச்சு. பாப்பா கோயில் வந்து பூட்டியிருந்து பூசாரி வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கெல்லாம் மாடு எல்லாமே இப்படி தான் இருக்கும், இயற்கை சூழலோட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. பாப்பா வந்து அந்த குதிரைக்கு என்னமோ உயிர் இருக்க மாதிரி பயந்து பயந்து அது கூட விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பூசாரி வந்துட்டாங்க. இலெல்லாம் கழுவி நாங்கள் ரெடியாக வச்சுருந்ததுனால நல்ல நேரத்துலேயே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லா சாமிக்கும் பொங்கலெல்லாம் வச்சு, வெளியில் இருக்க சாமிங்களுக்கும் பொங்கல்லாம் வச்சு நல்லா ஆராதனை பண்ணிவிட்டு எங்களுக்கும் வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க சாமி. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அவருக்கு தட்சணைலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படி கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வச்சு பத்திரிக்கை வச்சு மஞ்சள் குங்குமம் அங்கே எப்படி பண்ணமோ கோயிலில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி வீட்லேயும் வச்சு படைச்சிட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். அவங்கக்கிட்ட வந்து பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அவங்களுக்கும் பிரசாதம் பத்திரிக்கை சாம்பிள் காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன், படித்த பத்திரிக்கை. அங்கே போயிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.